வணக்கம் அன்பான கடகராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் 1/10/2025 புதன்கிழமையில் விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே பிறக்கப் போகின்ற இந்த அக்டோபர் மாத பலன் கடகராசிக்கு மிகவும் அற்புத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசியில் பக்கத்திலே குரு பகவான் இருக்கின்றதும், 3ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது, 8ஆம் இடத்திலே ராகு பகவான், 9ஆம் இடத்திலே சனி பகவான், 3ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கின்றது, 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்றது. செவ்வாய் பகவான் இந்த மாதம் அக்டோபர் 28ஆம் தேதி உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருந்து 5வது இடத்தில் ஆட்சி அடைய போகின்றார். அவர் 5/10 என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர், ஆட்சி பலம் பெறுகின்றார். அவருடைய பார்வையும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. அவருடைய 4வது பார்வை என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த 8ஆம் இடத்தில் குருவின் அனுகிரகம் கிடைக்கப் போகின்றது. அற்புதமான வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் கிடைக்கப் போகின்றது. 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்திலே பயிற்சியாக அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பயிற்சியாகின்றார். சூரிய பகவானும் அக்டோபர் 18ஆம் தேதி 4ஆம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்றார். இந்த நீச்சமாகின்ற பொழுது இங்கே புதன் பகவானும் 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து கன்னி ராசியிலிருந்து புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்த ஒரே நவக்கிரக நாயகர்களிலே அவர் 4ஆம் இடத்திலே ஒன்றுக்கொன்று வீடு பரிவர்த்தனையாக போகின்றது. புதன் பகவான் 4ஆம் இடத்திலும் 4க்குடையவர் 3ஆம் இடத்திலும் ஒன்றுக்கொண்டு நீச்சபங்க ராஜயோகத்திலே சுக்கிர பகவான் வலம் வரப் போகின்றார். லாபாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். சிறுதூர பயணங்களிலே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளிலே 3ஆம் இடத்திலே லாபாதிபதி இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 9ஆம் இடத்திலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் தன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பக்காரகனும் அவரும் உங்களுடைய 10ஆம் இடத்திலே தொழில்களிலே அற்புதமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் என்று 4 கிரகங்களின் பயிற்சிகள் மட்டுமல்லாதது குரு பகவானும் அக்டோபர் 17ஆம் தேதி கடக ராசியிலே வந்தடைய போகின்றார். அந்த கடக ராசியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 7ஆம் இடத்தை கடக ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை மட்டுமல்ல உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. இந்த 9ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு மிகவும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. குரு சுக்கிரனின் தொடர்பு மட்டுமல்ல, தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று இருக்க போகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இது மிகவும் நல்லதொரு மாற்றம். கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு என்று சொல்லக்கூடியவரும் வரன் அமையாதவர்களுக்கும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கிரகங்களில் சஞ்சாரம் சுக்கிரனின் அனுக்கிரகம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரை 2க்குடையவரும் ஒன்றுக்கொண்டு இங்கே பரிவர்த்தனை யோகத்திலே 4ஆம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே உங்களுடைய 2க்குடையவர் நீச்சமாக இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்திலே சூரிய பகவான் அற்புத யோக பலன்களை வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக இதனால் வரையில் தொழில்களிலே ஏமாற்றம் தடைகள் இருந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதங்களிலே நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. குரு பகவான் மாதம் முழுக்க உங்களுடைய ராசியிலே இருக்க போகின்றார். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்க போகின்ற அற்புதம் இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்த மாதங்களிலும் தொடரப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது குருவின் அனுக்கிரகம். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6க்குடையவரும் இதனால் வரையில் வேலை கிடைக்காதவர்கள் கூட இந்த மாதங்களிலே வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருந்த லாபாதிபதி 3ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகத்திலே 4ஆம் இடத்துக்கு இருக்க போகின்றார். இந்த 4ஆம் இடத்துக்கு 12லே 3ஆம் இடத்திலே மறைந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கிடைக்காதவர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களில் இருந்து ஒரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே இருக்க போகின்ற கிரகங்கள் என்பது இந்த மாதத்தில் 4ஆம் இடத்திலே புதன் பகவானும் சூரிய பகவானும் 2க்குடையவரும் 3ஆம் இடத்ததிபதியும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய இந்த ராசி என்று சொல்லக்கூடியது இந்த ராசி வியாபார ஸ்தலங்களிலே வீடு வாகனங்களிலே இந்த சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விற்று வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செவ்வாய் பகவானும் இங்கே இருக்க போகின்றார். இந்த 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதனின் சேர்க்கை இருக்க போகின்றது. இங்கே செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு சில சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட மண்மனைகள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, விரயங்கள் விற்று வாங்கக்கூடியதும் ஒரு யோகத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. புதன் சூரியன் 3 கிரகங்களும் இங்கே
செவ்வாய் பகவானும் புதன் பகவான் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை இருக்க போகின்றது. ஒரு அற்புத உயர்வுகளை 4ஆம் இடத்திலே கிடைக்காதவர்களுக்கு இதனால் வரையில் விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் கல்யாண வைபவங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக குருவின் பார்வை 7ஆம் இடத்திலே கிடைக்கப் போகின்றது. அதுவும் ராசியிலே இருந்து ராசி செழிப்படைகின்றது. உங்களுக்கு இதனால் வரையில் 12ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலேயும் குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் என்பது மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுத்திருந்தாலும் அதைவிட மீண்டும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் லாபாதிபதி 4ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெற்று மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற இந்த 7 குடையவரும் 8 குடையவர் ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வாரி வழங்கப் போகின்ற ஒரு அக்டோபர் மாதம் என்பது இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. தாயின் அன்பு பெற்ற கடகராசிக்கார நேயர்களுக்கு வெளிநாடு வெளியூர் இந்த கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்களும் செயல்களும் அவ்வப்போது அலைபாய் அதாவது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இது தாயின் அன்பு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசி, ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசி சரராசி என்று சொல்லக்கூடிய 12 ராசிகளிலே இந்த சரம் என்று சொல்லக்கூடிய ராசிகளிலே மிகவும் உயர்ந்த தரத்தை பெறுகின்ற ஒரு அற்புத ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த மாத ராசி பலன் என்பது 3ஆம் இடத்திலே சுக்கிரன் பகவான் இருக்கின்றதும் இந்த சுக்கிரனின் பார்வையும் புதன் பகவானும் வலுவாக அங்கே கேந்திர ஸ்தானங்களிலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி பலம் பெற்று அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த விரையாதிபதி 10ஆம் இடத்தை தொழில்களிலே ஒரு சில தொழில் மாற்றங்களையும் தொழில்களிலே அழகு நிறைந்த ஸ்தாபனங்களாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இந்த புதன் பகவான் மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்தை புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் இருந்து கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அக்டோபர் மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த சுக்கிர பகவானுடைய பார்வையும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்தை சுக்கிர பகவானுடைய பார்வை மட்டுமல்ல குருவின் பார்வையும் உங்களுடைய ராசியில் இருந்து 9வது பார்வையாக பார்க்க இருக்கின்றார். அற்புதமான நல்லதொரு மாற்றை பெரிய மனிதர்களின் தகப்பனார் உயர்களையும் அதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புத யோக பலன்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த 6ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்தையும் மாதத்தில் முற்பகுதியில் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, அவர் உங்களுடைய 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கப் பெறுகின்றது. விரைய செலவுகள் செய்யக்கூடியதற்கு ஒரு அற்புத மாற்றத்தையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளையும் இந்த குரு பகவான் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமும் இந்த மாதங்கள் இருக்கின்றது. அக்டோபர் மாதங்களிலே 16ஆம் தேதி வரையில் உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருக்க போகிறார். 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமும் அவருடைய 5வது பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. இந்த 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவான் இங்கே இருக்கின்றதும் புதன் பகவானும் 3ஆம் தேதி இருக்கின்ற காரணத்தினாலே புதன் பகவான் 3-12 கூடையவர், அதாவது முயற்சி சாணாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் புத்தி காரகன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே இருக்க போகின்றார். புத்திகளிலே நல்லதொரு தெளிந்த புத்திகளையும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. பொருளாதாரத்தின் நல்ல மாற்றத்தை 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகங்கள் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் செவ்வாயும் பார்க்கின்றது. செவ்வாய் 10ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதி 5-10 கூடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 4ஆம் இடத்திலிருந்து மீண்டும் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பயிற்சியாக இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுக்கு இதனால் வரையில் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் தாய்மார்களின் மருத்துவ செலவுகளிலே இருந்து தேவையில்லாத இதனால் வரையில் ஒரு சில செவ்வாய் பகவான் இங்கே 5ஆம் இடத்துக்கு 12ல் இருந்த பொழுது வீடு வாகனங்களிலே சொத்து சுகங்களிலே ஒரு சில தேவையில்லாத செலவுகளை கிடைத்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 5வது பார்வையாக பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களிலே கிரகங்களின் பயிற்சி என்பது குரு பகவான் ராசியிலே வந்தடைகின்ற அற்புதம் 17 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசியிலே வரப்போகின்றார். சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 3ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்ற சூரிய பகவான் 18ஆம் தேதி துலாம் ராசி 4ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற இந்த செவ்வாய் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணங்களாலே 5 கூடையவரும் அங்கே இருந்து 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சுக்கிர பகவானும்
புதன் பகவானும் பரிவர்த்தனை நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் லாபசானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய செய்கின்ற வேலைகளிலே தொழில்களிலே வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடியது ஒரு மனிதனின் வருமானத்தை சொல்லக்கூடிய சாணம் 11ஆம் இடம் மூத்த சகோதர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெற்று அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த கோச்சார ராசி பலன்களிலே கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது மட்டுமல்ல. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்பது ஆயுத பூஜை என்பது நடைபெறுகின்றது. அந்த ஆயுத பூஜைகளை கலந்து கொண்டு கண்டிப்பாக இந்த நாம் செய்கின்ற வேலைகளுக்கு அதை வணங்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்பது நடக்க இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி என்பது திதி திருப்பணங்கள் நடைபெறுகின்றது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் திதி திருப்பணம் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த திதி திருப்பணத்திலே முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய நேர்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். விருப்பமுள்ள நேர்கள் அதை செய்து கொள்ளலாம். மிகவும் அற்புதம். இந்த ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய திதி திருப்பணத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தையும் உயர்வுகளையும் பெற முடியும். விருப்பம் உள்ளவர்களும் விரும்புகின்றவர்களும் இதை செய்து வர உங்களுக்கு நல்லதொரு மாற்றம். அந்த தேதி என்பது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் திதி திருப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இந்த திதி திருப்பணம் நடைபெறுகின்றது என்பது மிகவும் யோகத்தை கொடுக்கின்றது. இந்த அமாவாசை திதி என்பது சூரியனும் சந்திரனும் சேருகின்ற பொழுது இந்த திதி திருப்பணங்கள் நடைபெறுகின்றது. அதிலே வெகு விமர்சையாகவும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்றால் இந்த அமாவாசை திதி என்பது இருக்கின்றது. அந்த திதியிலே கலந்து கொள்கின்றவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு அந்த மாதத்தில் முற்பகுதியில் மிகவும் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற இந்த ஆயுத பூஜை என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த ஆயுத பூஜைகளிலே சரஸ்வதி பூஜைகளிலே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கலந்து கொண்டு இந்த ஆயுதங்களுக்காக நடத்தக்கூடிய ஆயுத பூஜை சரஸ்வதியின் லட்சுமி கடாட்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.